ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரகலா கார்த்திகிட்ட சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன தான் பண்ணாலும் எங்கள் அக்கா ஆசிரமம் திறக்கிறதுக்கு வரவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அப்படி அவங்க வந்தாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் அக்கா ஆசிரமம் திறக்கிறதுக்கெல்லாம் வரவே மாட்டா. அவள் மட்டும் அந்த ஆசிரமத்துக்கு வரல, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஒருவேளை அத்தனை ஆசிரமம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரகலா திரு மொழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ஒருவேளை அத்தை வந்துட்டாங்கன்னா நீங்கள் எங்கள் ஆசிரமத்தை தொடச்சி க்ளீன் பண்ணுறது, பெருக்கி முறவாசல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட சந்திரா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, சரி இந்த டீலுக்கு நான் ஓகே சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் எங்கள் அக்கா வரமாட்டா, அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு என்னதான் நம்ம கார்த்திகிட்ட சந்திரா சொன்னாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை அக்கா அந்த ஆசிரமம் திறக்கிறதுக்கு போயிட்டானா இந்த கார்த்தி பையனை நம்மளால நம்பவே முடியாது, அவன் எந்த நேரத்துலையும் காரியத்தை சாதிச்சிருவான், அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கார்த்தி அந்த ஆசிரமம் ஓப்பன் பண்ணவே கூடாது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சேட்டோட பையன்கிட்ட தான் இருக்குது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இதை கேட்ட சிவனாடியும் சந்திரா பேச்சை கேட்டுட்டு அந்த சேட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சேட்டோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட விசாரிக்கிறப்ப என் பையன் ஊரில் இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சிவனாடி அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சேட்டை போய் நேரடியாக பார்க்குறாங்க. அப்போ கார்த்தியோட டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை எங்கள் கையில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த சேட்டு சொல்கிறாங்க, அது கார்த்தியோட இடமாச்சு, அந்த இடம் அவங்க கேட்கட்டும், நான் தரேன், உங்ககிட்டலாம் இந்த டாக்குமெண்ட்ஸை என்னால் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாடி சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சேட்டு யோசிக்கிறாரு, இவங்க எவ்வளோ வேணாலும் பணம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, பேசாமல் நம்ம 50 கோடியே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கோடி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சிவனாடி சொல்கிறாங்க, ஐயோ என்ன சேட்டு, அந்த 5 கோடி மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸை 50 கோடிக்கு எங்ககிட்ட ஏமாற்றி விற்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சேட்டு சொல்கிறாங்க, ஏப்பா நீங்கள் தானேப்பா எவ்வளோ வேணாலும் கேளுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் 50 கோடி கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சிவனாடி யோசிச்சு சந்திரகலாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, அந்த சேட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி பேசினேன், ஆனால் அவர் 50 கோடி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸோட மதிப்பே 5 கோடி தான், இவன் என்ன 50 கோடி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படியாவது நம்ம பேருக்கு எழுதி மாற்றிக்கிட்டாதான் நான் தப்பிச்சேன், அப்படி இல்லை அந்த கார்த்தியனையும் அந்த ஆசிரமத்துக்கு முறவாசல் செய்ய வச்சே என்னை சாவடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாடி சொல்கிறாங்க, அப்படி 50 கோடியை நீ எப்படி சந்திரா ரெடி பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதுக்கு தான் எங்கள் அக்கா வீட்டில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒன்றில் ஏதாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு விற்றுடுறேன், அதுவே 50 கோடிக்கு மேலே தேரும், அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாடி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி, மயில், ரேவதி எல்லாருமே அந்த ஆசிரமத்தை ரெடி பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அபிராமியோட சிலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில் கேட்குறாங்க, என்னப்பா மினிஸ்டருக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காது, இருந்தாலும் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், அவர் வரன்னு தான் சொல்லியிருக்காரு, அவர் வந்தால் தான் கண்டிப்பாக அத்தையும் நம்ம இங்கே வர வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்தி, கண்டிப்பாக அம்மா இங்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா எப்படியாவது அக்கா ரூமில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி குட்டிப்பட்ட பூனை மாதிரி வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அக்கா பீரோல இருந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை எடுக்க முடியும், அக்கா தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சாமுண்டேஸ்வரி எப்படா தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சாமுண்டேஸ்வரி தூங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து திருட்டுத்தனமா நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரியோட பெட்ரூமுக்கு போயிட்டு அங்க கபோர்டை திறந்து டாக்குமெண்ட்ஸை தேடி எடுக்கிறாங்க. நம்ம ரேவதி எதாச்சியா சாமுண்டேஸ்வரியோட ரூமுக்கு வராங்க. அப்போ பார்த்து சந்திரா என்னன்னா டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ரேவதிக்கு பயங்கர ஷாக்கு, என்னது இது, சித்தி இந்த நேரத்தில் அம்மா பெட்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இல்லாமல் ஏதோ எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு, எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க, ஒருவேளை ஏதாவது தேவைன்னா காலையில்
காலையில் நேரத்தில் எல்லாரும் முழிச்சிருக்கிறப்ப எடுக்க வேண்டியதானே. நைட் நேரம் திருட்டுத்தனமாக எடுக்கிறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்தி மயில் 2 பேர்கிட்டே சொல்கிறாங்க. நான் அம்மா ரூமுக்கு யதார்த்தமாக போனேன். அப்போது சித்தி வந்து அம்மா பீரோவை திறந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல. இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, என்னப்பா சின்னத்தை ஒரு வேளை பண நகையை திருடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, பண நகையெல்லாம் அது திருடாதுப்பா, எனக்கு என்னமோ அது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை திருடி இருக்கும் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்க கையில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அப்போது மயில் சொல்கிறாங்க, எப்போ கார்த்தி நீ ஆசிரமம் ஓப்பன் பண்ண போகிறல, அதுக்கு தான்ப்பா இந்த சின்னத்தை ஏதாவது ஒரு பழி உன் மேலே தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஏதேதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே மும்முரமாக இருக்குது. ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணி அந்த பழியை உன் மேலே தூக்கி போட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும் தான்ப்பா சின்னத்தை ரொம்பவே போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவங்க தான் நம்ம ஆசிரமத்துக்கு பெருக்கி கூட்டி அள்ளி முறவாசல் செய்ய போகிறாங்க, அது எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கார்த்தி வந்து அந்த சைடுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்கானா வந்து வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அந்த சேட்டு சொல்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸா அதெல்லாம் நான் வேற ஆளுக்கு கை மாற்றிடலான்னு இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சேட்டு சொல்கிறீங்க, அது என்னோட பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தானே, நீங்கள் எப்படி அதை வேற ஆளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அந்த சேட்டு சொல்கிறாங்க, எப்பா அதை வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கப்பா, நான் அவங்ககிட்டே கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கார்த்தி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த மயில் கிட்ட சொல்கிறாங்க. சேட்டு என்னன்னா இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை வேற ஆள் கிட்ட கை மாற்ற போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திரா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நம்ம போட்ட பிளான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கார்த்தி நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருடா, அந்த டாக்குமெண்ட்ஸ் என் பேருக்கு நான் மாற்றி எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சன் வந்து காலையில் எழுந்திரிச்சு பீரோவில் ஒரு டாக்குமெண்ட்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, நம்ம இங்கே நல்ல டாக்குமெண்ட்ஸை வச்சோம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வராங்க, என்னம்மா தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ சாமுடிச்செடி சொல்கிறாங்க, நான் ஒரு ஃபைலை இங்கே வச்சேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே போச்சுன்னா தெரியல அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரேவதிக்கு ஒரு விஷயம் மைண்டில் எட்டுது. ஒரு வேளை சித்தி வந்து அம்மா தேடுற அந்த டாக்குமெண்ட்ஸை தான் திருடி இருப்பாங்களோ, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம அம்மா கிட்ட சித்தி தான் இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா வந்து நம்ப மாட்டாங்க. என் தங்கச்சி மேலே ஆளாளுக்கு பழிய போடுறதுலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. அதனால நம்ம கார்த்திகிட்டே இந்த விஷயத்த சொல்லி நம்ம டீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம நினச்சது கரெக்டு தான் கார்த்தி, சித்தி வந்து அம்மா ரூம்லேருந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை தான் திருடிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா தெரியல. இப்போ கூட அம்மா அந்த டாக்குமெண்ட்ஸை தான் தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு இதில் ஏதோ ஒன்றில் சிங்க் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிச்சுட்டு இருக்க. மறுபடியும் சேட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை விலை பேசினவங்க யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அந்த சேட்டு சொல்கிறாங்க, யாருன்னெலாம் தெரியாது, அவங்க எனக்கு 50 கோடி தரேன்னாங்க, அதனால தான் நானும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுக்கலான்னு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்திக் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும், அத்தையோட டாக்குமெண்ட்ஸை திருடி விற்று அந்த காசை வச்சு தான் இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கலான்னு அவங்க பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்றத நம்ம கார்த்தி வந்து சூப்பராக கேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த ரேவதி மயில் 2 பேர்கிட்டே சொல்கிறாங்க. நம்ம எப்படியாவது சின்னத்துக்கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துடணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தானே அதை விற்று அவங்க வந்து நம்ம ஆசிரமம் கட்ட போகிற இடத்த வாங்க முடியும். இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸே அவங்க கைக்கு கிடைக்கலன்னா அவங்க எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம சந்திரா தப்பிக்கவே முடியாது, கை கழுவும் மாட்ட தான் போகிறாங்க. நம்ம கார்த்தி சும்மா விட மாட்டார். நம்ம கார்த்தியை பற்றி நம்ம சந்திரா ரொம்பவே தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. கார்த்தியை போயிட்டு ஏமாற்ற முடியுமா? கடைசியில் கார்த்தி சொன்ன மாதிரி சந்திரா இந்த டீலில் தோற்று போயிட்டு அந்த ஆசிரமத்தை டெய்லியும் பெருக்கி அள்ளி முறவாசல் செய்ய தான் போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.